அனைவருக்கும் வணக்கம். புதன்கிழமை புதன் ஓரையில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சிறிய எளிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்தத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, புதிய மண் அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் நம்ம எப்பொழுதும் வைக்கிற மாதிரி மஞ்சள் வச்சு அது கூடவே கொஞ்சம் குங்குமம் வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மங்களகரமாக இருக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே இந்த மஞ்சள் குங்குமத்தை வைக்கணுங்க. இது புதன்கிழமையில் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த அகல் விளக்கில் வீட்டில் உள்ள வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த வெந்தய பரிகாரம் மிகச்சிறந்த பலன்களை தருங்க. வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்திட்டே போகும். எல்லா வளங்களையும் நமக்கு அள்ளித்தரும். கூடவே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு, சாதாரண கல்கண்டு எதாக இருந்தாலும் நீங்கள் அது கூட சேர்த்து வைக்கலாம். இதை உங்கள் வீட்டு ஹாலில் இல்லைன்னா கிச்சனில் வச்சுடுங்க. இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, கம்பெனி வச்சுருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் இல்லை கம்பெனியில் அது மாதிரி வச்சுடுங்க. இதை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும். புதன்கிழமையில் வர்ற புதன் ஓரையில், புதன் ஓரை காலையில் 6 to 7, அப்புறம் மதியம் 1 to 2, இரவில் 8 to 9 இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை, இந்த வெந்தய பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இந்த 3 டைமில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதை அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு எடுத்து பறவைகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நீங்கள் வைக்கிற பொங்கல், சாதம் இது மாதிரி வைக்கும் போது கலந்து வச்சிடலாம். இதை பறவைகளுக்கு வைங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பொன் பொருளுக்கு குறைவே இருக்காது. அன்ன பஞ்சம் ஏற்படாது. அன்னத்திற்கு என்றுமே பஞ்சம் ஏற்படாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.